ஆன்லைன் விளையாட்டை ஒழுங்குபடுத்தும் அவசர சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி தடை செய்யப்பட்ட ஆன்லைன் விளையாட்டை விளையாடினால் 3 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தமிழ்நாடு அரசின் ஆணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் அவசர சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் இது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதில் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்காக ஓய்வு பெற்ற தலைமைச் செயலாளர் அந்தஸ்திற்கு குறையாத அதிகாரி தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துதல், விளையாட்டை நடத்துவோரின் செயல்பாடுகளை கண்காணித்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க அரசுக்கு ஆணையம் பரிந்துரைகளை வழங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூரில் ஆன்லைன் விளையாட்டு நடத்துவோருக்கு பதிவு சான்றிதழை ஆணையம் வழங்கும் எனவும், உரிய சான்றிதழ் பெறாமல் உள்ளூர் ஆன்லைன் விளையாட்டுகளை நடத்த முடியாது எனவும் அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளை நடத்த 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பதிவுச் சான்றிதழ் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட ஆன்லைன் விளையாட்டுகளின் பட்டியல் வெளியிடப்படும் எனவும், தேவைக்கேற்ப இந்த பட்டியல் மாற்றி அமைக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பணம், பிற பொருட்களை வைத்து ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன், ஆன்லைன் விளையாட்டிற்கான பண பரிமாற்றத்தில் வங்கியோ நிதி நிறுவனமோ ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எந்த ஒரு ஆன்லைன் விளையாட்டிற்கும் எதிராக புகார்களை பெற்று தீர்வு காண்பதற்கும் எந்த ஒரு நபரையும் நேரில் அழைத்து விசாரிக்கவும் ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆணையத்தால் விதிக்கப்படும் தண்டனைக்கு நீதிமன்றம் தடை விதிக்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் மேல்முறையீட்டு ஆணையம் அமைக்கப்படும் எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபட ஊக்குவிக்கும் வகையில் விளம்பரம் வெளியிடக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட ஆன்லைன் விளையாட்டை விளையாடினால் 3 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது 5000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் எனவும், விளம்பரம் செய்தால் ஓராண்டு சிறை அல்லது 5 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டை நடத்துவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 10 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தை முறையாக அமல்படுத்தி ஆன்லைன் சூதாட்டத்தை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆளுநர் 1ஆம் தேதியே கையெழுத்திட்ட நிலையில் மக்களுக்கு தெரிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். 1ஆம் தேதி கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் என்றும் 3ஆம் தேதி அது அரசாணையாக ஆக்கப்பட்டது, கெசட் நோட்டிஃபிகேஷன் செய்யப்பட்டது. ஆனால் இந்த 3ஆம் தேதியிலிருந்து இன்று 7ஆம் தேதி, இந்த 4 நாட்கள் ஏன் இந்த செய்தி வெளிவரவில்லை எங்களுக்கு தெரியவில்லை. இன்று காலையிலே நான் ஒரு ட்வீட் செய்தேன். அந்த ட்வீட் செய்த பிறகு இன்று கெசட் நோட்டிஃபிகேஷன் பொதுமக்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இடைக்கால 4 நாட்களில் அதில் ஒருவர் தற்கொலை செய்திருக்கின்றார் இந்த ஆன்லைன் கேம்பிளிங்களால். ஆக இது என்ன காரணம், ஏன் இந்த தாமதம், இதெல்லாம் அரசு இதை தெளிவுபடுத்த வேண்டும். அதே நேரத்தில் இதை முழுமையாக நாங்கள் வரவேற்கின்றோம். ஏனால் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டார்கள். இனி அது ஒரு சூழல் வரக்கூடாது. இதற்கு இந்த சட்டத்தை முழுமையாக அரசு கடைபிடித்து நடைமுறைப்படுத்தி இதை முழுமையாக இந்த ஆன்லைன் கேம்பிளிங்கை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும். திருக்குறள் ஒரு ஆன்மீக நூல் என்றும், திருக்குறளில் உள்ள ஆன்மீக கருத்துக்கள் வேண்டுமென்றே மறைக்கப்பட்டதாகவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் மாலை எனும் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த திருக்குறள் மாநாட்டை ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்தார். மாநாட்டில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் தனக்கு முதன்முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட நூல் திருக்குறள் என்றும், திருக்குறள் ஆகச்சிறந்த படைப்பு என்றும் தெரிவித்தார். இந்த நூலின் பொருளை முழுமையாக உணர்ந்து கொள்ள ஆயுள் போதாது என கூறிய அவர், நம் வாழ்விற்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் இதில் உள்ளதாக தெரிவித்தார். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் புத்தகமாக மட்டுமே திருக்குறள் அடையாளப்படுத்தப்படுவதாக கூறிய ஆளுநர், திருக்குறள் உண்மையில் ஓர் ஆன்மீக நூல் என்றும் கூறினார். அதில் இடம்பெற்றுள்ள ஆதிபகவன் என்ற வார்த்தையின் பொருளை இந்தியாவில் உள்ள அனைத்து மொழி மக்களும் புரிந்து கொள்ள முடியும் என்றும், திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த GU போப் சிறப்பு வாய்ந்த ஆன்மீக நெறிகளை மூடி மறைத்துவிட்டதாகவும் ஆளுநர் ரவி குற்றம் சாட்டினார். book
which tells you the code of conduct, how one should behave and how one should not behave. The whole spirituality of it, which is so rich, and it carries the echoes of our Bharatiya Adhyatma, Indian spirituality, is played down. People like G.U. Pope and Bishop Caldwell, they came. He was a member of SPG, Society for Promotion of Gospel. He came and besides learning Tamil language, he started translating that sacred text of this place. And in this translation, he de-spiritualizes it. He plays it down. மேலும் திருக்குறளை சிலர் அரசியலுக்காக தவறாக பயன்படுத்துவதாக கூறிய ஆளுநர், திருவள்ளுவரால் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை என்று தெரிவித்தார். இந்நிலையில் உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் வாழ்க்கை நெறிமுறையை கூறுவதால்தான் அது உலக பொதுமறை என்று அழைக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன், திருக்குறளை ஆளுநர் குறுகிய வட்டத்திற்குள் வரையறுக்க முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வள்ளுவன் உலகம் முழுவதற்குமான ஒரு பார்வையை, உலகம் முழுவதற்குமான ஒரு சித்தாந்தத்தை, உலகம் முழுவதற்குமான ஒரு கொள்கையை, லட்சிய பார்வையை படைத்திட்ட வள்ளுவ பேராசானை ஒரு சின்ன சிமிழிக்குள் அடைக்கிற முயற்சி என்பது கடுமையான வேதனைக்குரியது. இது தேவையற்ற ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடியது என்பதுதான் எங்களுடைய கருத்து. பக்தி இலக்கியம் தோன்றுவதற்கு முன்பே எழுதப்பட்ட திருக்குறள் அறநெறியை தான் போதிப்பதாக திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் ரவி விளக்கமளித்துள்ளார். திருக்குறளுடைய காலம் கிபி 2-3ஆம் நூற்றாண்டு. அது அற இலக்கிய காலம், அது நீதி இலக்கிய காலம், பக்தி இலக்கியம் தோன்றாத காலம். ஆகவே இன்று நாம் பார்க்கின்ற பக்தி கடவுள் வழிபாடு என்பது நீதி இலக்கிய காலத்தில் கிடையவே கிடையாது. எந்த ஒரு இலக்கியங்களும் இதை பற்றி பேசவில்லை. இதற்கு சான்றுகளும் கிடையாது. இயற்கையோடு வாழ்ந்த மனிதனை முதன்மைப்படுத்தப்படுகின்ற இலக்கியங்கள் தான், குறிப்பாக திருக்குறள் மனிதத்தை தான் முன்னிறுத்தி பேசியிருக்கின்றனர். திருக்குறள் தோன்றிய அதே காலகட்டத்தில் உருவான சிலப்பதிகாரத்திலும் இயற்கை வழிபாடு மட்டுமே இருப்பதாகவும், கடவுள் வழிபாட்டிற்கான ஆதாரங்கள் அதிலும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மாணவர்களின் கல்வித்தரம் உயரக்கூடாது என சில அரசியல்வாதிகள் நினைப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். காரைக்காலில் வளர்ச்சித் திட்டங்கள், மக்கள் பிரச்சினைகள் குறித்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா, ஆட்சியர் முகமது மன்சூர் உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் தமிழிசை, புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டால் வட இந்தியர்கள் ஆதிக்கம் அதிகரித்துவிடும் என சில அரசியல்வாதிகள் பேசுவது ஆதாரமற்றது என விமர்சித்தார். தமிழகத்தில் 1400க்கும் அதிகமான சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கும் நிலையில் வட இந்தியர்கள் ஆதிக்கம் அதிகரித்துவிட்டதா என்றும் தமிழிசை கேள்வி எழுப்பினார். தனியார் பள்ளியிலையும் நல்ல வசதி உள்ள பள்ளியிலையும் நம்ம பிள்ளைங்க படிக்கணும். ஆனா ஏழை பிள்ளைங்களுக்குள்ள கல்வி தரத்தை உயர்த்திடக்கூடாது அப்படின்னு தான் சில அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. சிபிஎஸ்இ வந்தா நிச்சயமாக புதுச்சேரியில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பும், அவர்கள் கல்வி மேம்படுவதற்கான வசதிகளோடு கூடிய நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு கூடிய பள்ளி அறைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு, பள்ளிக்கூட அறைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியா இருக்கும். இதனிடையே சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்றிரவு தரிசனம் செய்தார். கோயில் தீட்சிதர்கள் அவரை நேரில் வரவேற்று அழைத்துச் சென்றனர். சுவாமி தரிசனம் செய்த பின்னர் தமிழிசைக்கு பிரசாதங்களையும் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், பிரதோஷ நாளில் சிதம்பரம் நடராஜரை வழிபட்டதில் மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டார். ஆனால் தமிழையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முயற்சி நடப்பதாக விமர்சித்த தமிழிசை சவுந்தரராஜன், ஆன்மீக தமிழ்தான் நமக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினார். தமிழையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கும் ஒரு முயற்சி நடக்கிறது. தமிழும் ஆன்மீகமும் ஒன்றுதான். ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆண்டாளின் தமிழ், நாயன்மார்களின் தமிழ். அதனால தமிழும் ஆன்மீகமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ஆன்மீக தமிழ் தான் நமக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறது. சில பேரின் சூழ்ச்சியினால் என்னமோ ஆன்மீகத்துக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இப்பொழுது நிலவுகிறது. இது தவறானது.
இந்து சமய அறநிலையத்துறையின் பெயரை மாற்றம் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். ராஜராஜ சோழன் காலத்தில் ஹிந்து என்கிற மதம் இருந்ததா என்பது விவாத பொருளான நிலையில் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையை சைவ சமய அறநிலையத்துறை என்றும் வைணவ சமய அறநிலையத்துறை என்றும் தனியே பிரித்து அவற்றை பராமரிக்க வேண்டும். RSS வலிமை பெற ஆட்சியில் அவர்கள் தொடர்ந்து நீடிக்க இந்த அடையாளங்கள் பதிவோம் சனாதனமயமாதல் என்பது மறுப்பு. அது நிகழக்கூடாது என்பதால் தான் நாம் கவலையோடு சொல்கிறோம். சைவ சமய அறநிலையத்துறை தனியே நிர்வாகம் செய்யப்பட வேண்டும். வைணவ சமய அறநிலையத்துறை தனித்து இயங்க வேண்டும். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திமுகவிலிருந்து சுப்புலட்சுமி ஜெகதீசன் விலகியதற்கு அந்த கட்சிதான் வருந்தி திருந்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் சுப்புலட்சுமி ஜெகதீசனுக்கு எழுதிய மடலில் 100 நாள் வேலை திட்டத்தில் உங்கள் குறைகளை திமுக தலைமையின் கவனத்திற்கு எடுத்துச் சென்ற காரணத்தால் உங்களுக்கு நெருக்கடி அளிக்கப்பட்டதை அறிகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். எனவே தங்களின் கருத்தோடு 100க்கு 100 உடன்படுகிறேன் என்றும் எந்த காலத்திலும் தங்களுக்கு உறுதுணையாக நிற்பேன் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். அத்துடன் தனித்து இருந்தாலும் மாபெரும் இயக்கம் என்று சுப்புலட்சுமி ஜெகதீசனுக்கு புகழாரம் சூட்டிய சீமான் உலகெங்கும் உள்ள தமிழர்கள் தங்களை கொண்டாட காத்திருப்பதாகவும் கூறியுள்ளார்.